10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், 063 அப்படின்ற இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 063லேருந்து ஒரு மாதம் விட்டு ஒரு நாளைக்கு மேலே 089, அதாவது இந்த 03ல் ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணி 08 அப்படின்னு வந்திருக்கு. அதுலேருந்து பாருங்கள், மறுபடியும் ஒரு மாதம் விட்டு அதுக்கு மேலே திரும்ப 08ன்ற நம்பரு 30 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? இதில் பார்த்துங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு மாதம் விட்டு ஒரு நாளைக்கு மேலே 574 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, கேப் விடாமல் இந்த 54க்கு 04 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த 04லேருந்து திரும்ப இந்த 904லேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் வரணும். ஓகேவா? இந்த மாதிரியுமே ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 574லேருந்து 04 இது எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே 03க்கு ஏபி 08 எந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணாங்களோ அந்த நம்பரை திருப்பி அதே மாதிரி 30 அப்படின்ற நம்பர். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே 54 அப்படின்ற நம்பர் இங்கேயுமே ஏசியை இங்கே ஏபியில் வச்சாச்சு. இங்கே ஏசியை பிசியில் 04 அப்படின்னு வச்சாச்சு. இந்த ஏசி நம்பர் எடுத்து இங்கே ஏசியில் 30ன்னு திருப்பின மாதிரி இந்த ஏசியில் இருக்கிற 54 இங்கே பிசியில் 04 அப்படின்னு வந்துச்சுன்னா திரும்பவும் ஏசியில் 45 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? ஏசியில் 45ன்ற நம்பரு. இந்த மெத்தட் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இதிலிருந்து இந்த ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் விட்டு இது ஒரு மாதம் கேப்பை விடாமல் அப்படியே டைரெக்டாக ஒரு தடவை நிறுத்தி நீங்கள் சார்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக வரும். ஓகேவா? பார்த்துங்க. அப்புறம் இந்த 654 அப்படின்ற நம்ம ரெகுலராக எடுக்கிற மெத்தட்லேருந்து செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, 51ன்ற நம்பர்லேருந்து நாம் இந்த 158 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் நாம் 125ன்னு எடுத்தோம். ஆனால் அது கீழே பாருங்கள், இந்த ஏசி 51 இங்கே பிசி 51ன்னு வைங்க, அது கீழே இருக்கிற ஏபி 45 பிசியில் 54 அப்படின்னு வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இங்கே 3க்கு ஒரு நம்பர் குறைச்சா 2, அதுக்கு ஆப்போசிட்டு 7, இந்த 2க்கு ஒரு நம்பர் குறைச்சி பார்த்தா 1, அதுக்கு ஆப்போசிட் 6. அதாவது நம்ம இந்த 158 அப்படின்ற நம்பரில் தான் 125 எடுத்தோம். அது கீழே மெத்தடில் பார்த்துருந்தா நம்ம கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். எப்படின்னா, இந்த 51 அது 3க்கு ஒரு நம்பர் குறைச்சா 2, அதுக்கு ஆப்போசிட் 7. அப்புறம் இந்த 45 இங்கே பிசியில் வச்சாச்சு இந்த ஏசி எடுத்து. அப்போனா இந்த 45ன்ற நம்பரை நம்ம ஏபியில் வச்சுருப்போம், இல்லைன்னா 456ன்ற நம்பரை பாக்ஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏபியில் 65ன்ற நம்பர் எடுத்துட்டதுனால அந்த 4ன்ற நம்பரை அங்கே செட் பண்ணி வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், 1க்கு 1 அப்படியே வச்சுட்டாங்க, 4க்கு 4 அப்படியே கீபோர்டில் இறக்கிட்டாங்க. போன மாதம் வந்த நம்பர்லேருந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இறக்குனாங்க, இப்போ இங்கே 2 நம்பருமே இறக்கிட்டாங்க. சொல்ல முடியாது, இந்த 553 அப்படியே வந்துடலாம். பார்த்துங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கீபோர்டில், அப்புறம் 2 நம்பர் பிசியில், அப்புறம் ஃபுல்லாகவே ஏபிசியில் அப்படியே வந்துடலாம். சொல்கிறதுக்கு இல்லை, அதுவுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. எதுக்கும் 553 ப்ளே பண்ணி வைங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த 51க்கு 51 கரெக்டாக வந்துச்சு அதே மாதிரியே. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 452 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த 5க்கு 5 கரெக்டாகவே வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே 3152 அப்படின்ற நம்பரில், அதாவது 31ல் ஒரு நம்பர் கூட்டினா 42. ஓகேவா? அதாவது இங்கே பிசியில் 31, இங்கே 5. ஓகேவா? இப்போது 531 542ன்னு ஒரு நம்பர் தான் கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நம்பர் தான் கூட்டி இந்த நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 517, இதில் பார்த்தீங்கன்னா 51 அப்படியே வச்சு 7ன்ற நம்பருக்கு அப்படியே வந்து 0ன்ற நம்பர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இது என்ன மெத்தடுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு 9, 7க்கு 7. ஸோ இப்போ 4, 2ன்னு வந்துச்சு, இங்கே 3 வந்தாச்சு. இப்போ கேப்பில் இருக்கிற 5ன்ற நம்பர் வரணும், அதுதான் இங்கே 0ன்னு வச்சு, அதுக்கப்புறம் 6ன்ற நம்பரு கேமு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் 51க்கு 51 அப்படியே நிறுத்தியிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல்
இந்த மாதிரி வரும்போது இங்கே எதுக்கு இதை எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கேயுமே ஒரு 31, இங்கே ஒரு 54, 45, இங்கே ஒரு 51. இந்த 531லேருந்து 331, 452லேருந்து 954. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 517லேருந்து இங்கே 751, இந்த 510லேருந்து இங்கே வரணும். ஆனால் வரல. ஆனால் ஒரு நாள் விட்டு இந்த கேம் வரலாம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 531ல் பிசி 31 அப்படியே வந்தாச்சு. இந்த ஏபி 45 எடுத்து 54 அப்படின்னு வச்சாச்சு. இப்போ அதே மெத்தடில் இங்கே நியாயமாக இந்த 510லேருந்து தான் நம்பர் வந்திருக்கணும். ஆனால் 65ன்ற ஆப்போசிட் வந்திருக்கு. ஆனால் சொல்ல முடியாது, இந்த 510 பாக்ஸை திரும்பவும் இந்த 2 நாளில் திரும்பவும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் அதை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ இதிலேருந்து பாருங்கள், இந்த 51க்கு நமக்கு கரெக்டாக பிசியில் இந்த 51க்கு 51 அப்படி வந்துச்சு. இந்த 45 நமக்கு 54 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இந்த 51 நமக்கு டைரெக்டாக 51, அதுக்கு மேலே இருக்கிற 45 நமக்கு 54 அப்படின்னு வந்துச்சு. இந்த 7க்கு 7 வந்துச்சு, இங்கே ஒரு நம்பர் குறைச்சி 6ன்னு வந்துச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற 78ன்ற நம்பரு ஆல் போர்டில் 78 87 அப்படின்னு வரலாம். அதையுமே பார்த்துங்க. ஏன்னா இந்த 51 கேமில் வந்திருக்கு. எப்படின்னா இந்த மாதிரி இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், இந்த 93, இங்கே 93 இருக்கு இல்லையா, அந்த 93 பாருங்கள், இங்கே 39, அது 380, அது கீழே அப்படியே அந்த பாக்ஸ் வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கிற 251க்கு 751. இப்போ இந்த 754லேருந்து திரும்ப 54, இந்த கேப்பில் 50 அப்படின்ற நம்பரு இருக்குது. இந்த 50ன்ற நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே 506 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அதாவது இங்கேருந்து திரும்ப இந்த 639லேருந்து இந்த 754 வரைக்கும் இந்த 5 நாள் கேமு, இந்த 5 நாள் கேமு கரெக்டாக வந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ பார்த்தோம்னா, இப்போ இந்த இங்கே 30ன்ற நம்பர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 754லேருந்து இந்த 751 அப்படின்னா, இல்லை இந்த 517லேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பில் 286 ஒன்று இருக்குது. இந்த 754 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே போனால் இந்த 789. ஸோ அதிலேருந்து இங்கே 78ன்ற நம்பர் ஆல் போர்டு வரலாம். இப்போ பார்த்துங்க, 78 அப்படின்ற பிசி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா, ஏன்னா இங்கே 51க்கு டைரெக்டாக 51 வந்துடுச்சு. இப்போ 45க்கு 54 வந்துடுச்சு. இப்போ 78க்கு 87ன்ற நம்பர் தான் வரணும். அதனால் ஆல் போர்டில் 78 87 அப்படின்ற நம்பரு ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 54 51 கேப்பில் 50ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ஒருவேளை பிசியில் 50 அப்படின்னு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா, இது எல்லாமே உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 51க்கு நமக்கு 751க்கு 251, இங்கே 754க்கு இங்கே 654. ஸோ இது ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இது ஒரு நம்பர் மைனஸு. இது எதுவுமே பண்ணாமல் இல்லை ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக 450 அப்படின்னுமே அடிக்கலாம். ஓகேவா? 450 அப்படின்னு கூட திருப்பி அடிக்கலாம். அதனால் பாருங்கள், வந்ததுலேருந்தே கூட திரும்ப வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், 54க்கு ஒரு நம்பர் குறைச்சி 53ன்னு அடித்தாங்க. இப்போ 54க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 55ன்னு கூட அடிக்கலாம். ஓகேவா? அதனால் இந்த 50க்கு 55ன்னு 455 அப்படின்னு நம்பருமே அடிக்கலாம். ஏன்னா ஏசி 45 வரும் நம்ம எடுத்துருக்கோம். எப்படி அப்படின்னா, இந்த 54 திருப்பிங்க 45 அப்படின்னு ஏசி அடிக்கும்போது இந்த பேட்டர்னில் நம்ம கரெக்டாக 455 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேப் நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகுது. அப்படி தான் வந்து இந்த 37 பாஸ் ஆச்சு. அது மறந்துருக்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும். 65 10 37 அப்படின்னு. அதாவது 65 10, அது கேப்பில் இருக்கிற 37 இங்கே கரெக்டாக அதே மாதிரி பாஸ் ஆச்சு. அந்த மாதிரி கேப் நம்பரில் இங்கே ஒன்று இருக்குது, இதுவுமே பார்த்துக்கலாம். இந்த 15க்கு இங்கே 51ன்னு திருப்பி வைங்க. இந்த 45க்கு 54ன்னு, இந்த கேப்பில் 53ன்னு இருக்குது. அதனால் இந்த 53ன்ற நம்பர் 35 அப்படின்னுமே பிசி அடிக்கலாம். அப்படி 35ன்னு அடிக்கும்போது இங்கே 03க்கு, அதாவது இந்த 53க்கு இங்கே 03 வந்திருக்கு. இந்த 93க்கு இங்கே 43 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி 435 அப்படின்னு வரலாம். ஏன்னா நம்ம ஏசி 45 எடுத்திருக்கோம். ஓகேவா? அதனால தான் அப்படி ஏசி 45 வரும்போது இந்த 435 அப்படின்ற நம்பருமே மேட்ச் ஆகலாம். ஓகேவா? ஓகே, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது பொதுவாக இதெல்லாம் வந்து சொல்கிறது லாஸ்ட்டாக தான் என்னுடைய கெஸ்ஸிங் என்னென்னு அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய கெஸ்ஸிங் என்னென்னா, இவங்க பாருங்கள், இந்த பிசி 53 அப்படின்ற நம்பரு எடுத்துங்க.
அதில் இங்கே 03 அப்படின்னு வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த 553 அப்படின்னு வச்சுங்க. இது எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த 3 அப்படின்ற நம்பருக்கு இங்கே சி போர்டில் 8, ஓகேவா? ஏசி 03, அந்த 03க்கு இங்கே ஏசியில் 08, அதாவது இந்த 3 இங்கே 8 அப்படின்னு வைக்கணும். இப்போ இந்த இங்கே 1ன்ற நம்பர் இருக்குது, அதுக்கு நேராகவே அப்படியே 1. இப்போ அந்த 4ன்ற நம்பருக்கு அப்படியே இங்கே 4, ஓகேவா? இப்போ திரும்பவும் இங்கே 3க்கு இங்கே 8 வச்ச மாதிரி இந்த 9க்கு இங்கே 4 அப்படின்ற நம்பர் சி போர்டில் வைக்கணும். அப்போ இந்த ஏசி 03, இங்கே ஏபி 03, ஆனால் இந்த 3க்கு இங்கே 8 அப்படின்ற நம்பர் வைக்கும்போது, இப்போ இந்த 9க்கு இங்கே 4 அப்படின்னு நம்பர் வைக்கும்போது, இந்த ஏசியில் இந்த ஏ போர்டில் இருக்கிற 7ன்ற நம்பருக்கு இங்கே 2 அப்படின்ற நம்பர் வைக்கணும். அப்போ ஏசி 24 அப்படின்ற நம்பர் வைக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 72 55, இந்த 72ன்ற நம்பருமே ஆப்போசிட் தான், இந்த 55ன்ற நம்பருமே வந்து டபுள்ஸ், அதாவது இது பவர் டபுள்ஸு, இது டபுள்ஸு. ஸோ இந்த பவர் டபுள்ஸுன்னு வரும்போது இங்கேயுமே பவர் டபுள்ஸ் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே நோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 72க்கு பவர் டபுள்ஸு, அதாவது இந்த 03, ஓகேங்களா? இப்போ இங்கே சி போர்டு 4 அப்படின்னு நம்பர் வைக்கும்போது, இந்த 7க்கு இங்கே 2 அப்படின்னு வைக்கும்போது, ஸோ இங்கேயுமே ஒரு டபுள்ஸ் தான் வரணும். இந்த 72க்கு 38ன்னும் போது இந்த 55க்கு இங்கே 44 அப்படின்ற நம்பர் வரலாம். ஸோ அதனால் 244 அப்படின்ற ஒரு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு எனக்கு வர கெஸ்ஸிங் எல்லாம் சொல்கிறேன், ஐடியாஸ் எல்லாம். இன்னும் சொல்லணுன்னா நிறைய நம்பர் சொல்லினே போகலாம். பாருங்கள், எல்லா நேரமும் எல்லாம் பாஸ் ஆகிறதில்ல. ஏதோ நேற்று ஒரு 54 ஏபி 65ன்ற நம்பர் பாஸ் ஆச்சு. ஸோ இந்த 54மே பாஸ் ஆச்சு. அது நான் சேர்த்து சொல்லலை. பாருங்கள், அதனால் அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. முதல்ல உங்கள் கெஸ்ஸிங்கே ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரியும் கேம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்காக பாருங்கள், ஓகேவா? இதெல்லாம் அதிகமாக காசை வீண் பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த 435 455ன்ற ஒரு ஐடியா வந்து அந்த கிராஸ் பேட்டர்னில் செட் ஆகுது. இந்த அது பக்கத்து மாதத்துலேருந்து வர நம்பர்லேருந்து இந்த 244 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகுது. பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வர ஐடியா வச்சு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா?